என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து வள்ளி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நம்ம வாழ்க்கையில் ரெண்டு விஷயம் இருக்குன்னு சொல்கிறீங்க சார். ஜாதகம் நல்லா இருந்தால் எல்லாமே கிடைச்சிருமா, அல்லது வீடு நல்லா இருக்கணுமா? எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை, ஒருத்தர் சொல்கிறாரு என்னதான் இருந்தாலும் வீடு சிறப்பாக இருக்கணும் இல்லையா, ஒருத்தர் சொல்கிறாரு என்னதான் இருந்தாலும் உனக்கு நல்ல திசாபுத்திகள் ஓடணும் இல்லையா. எது உண்மை எது பொய்? நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க சார்? இது உண்மையான விஷயம் கூட. ஜாதகம் நன்றாக இருந்தால் போதும் இல்லை, அப்புறம் ஏன் வீட்டை பற்றி பேசுறீங்க? வீடு சோறு போடுமா, ஜாதகம் சோறு போடுமா? ஜாதகம் நம்மளை வழிநடத்துகிறதா, வீடு நம்மை வழிநடத்துகிறதா? இதில் ரெண்டு சிக்கல்கள் நமக்கு இருக்கு. ஒரு பக்கம் ஜோதிடர்கள் வாஸ்தை பற்றி பெரிய விஷயமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள், ஒரு பக்கம் ஜோதிட பெருமக்கள் ஜாதகம்தான் பெரிதென்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதில் எது உண்மை என்கிறீர்கள், எதை பொய் என்கிறீர்கள்? இது நிறைய பேருடைய வாதமும் கூட. நியாயமான வார்த்தை தானே, அவங்க கேட்கக்கூடியதில் தப்பு இல்லையே. என்னையா உன்னை சொல்லையா, ஜாதகத்தை சரியாக புரிந்து கொள்ளாத போதும், ஜாதகத்தை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இல்லாத போதும் வீட்டை பற்றி பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறீங்களே. ஒன்று ஜாதகத்தை சொல்லுங்கள். இந்த கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது, காலம் பூராம், காலம் உள்ளடவும் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது நம்ம சொல்லுவோம், வாழ்க்கை என்ற ஒரு விஷயம் ஒவ்வொருத்தருடைய மனிதனுடைய கனவிலும் அப்படியே ஒரு ஒரு முக்கியமான ஒரு அத்தியாயமாக ஓடிட்டு இருக்கும். வாழ்க்கையை பற்றி சிந்திக்கணும், வாழ்வாதாரத்தை பற்றி சிந்திக்கணும், செயல்பாடுகளை பற்றி சிந்திக்கணும், பொறுப்புள்ள வாழ்க்கையை பற்றி சிந்திக்கணும். சிந்திச்சுக்கிட்டே போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் வந்துடும். நான் பொதுவாக இதில் என்ன சொல்ல போகிறேன்னா, உங்களுடைய ஜாதகம் 4ஆம் இடம் சரியான வலிமை பெற்றிருந்தால் நீங்கள் வாசு பார்க்காட்டாலும் வீடு நமக்கு சிறப்பாக அமைஞ்சிடும். நம்ம ஜாதகத்தில் 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் வீட்டை சரியாக அமைத்துக் கொள்ளாவிட்டால் நிச்சயமாக உங்களுக்கு வீடே பாதிப்பை தரும். ஒரு வீடு இருக்கிறது என்று சொன்னால் அந்த வீடு எப்படி அமைந்திருக்க வேண்டும், எந்த வகையில் அந்த வீடு இருக்க வேண்டும். நீங்கள் எந்த திசையாக இருக்கலாம் சார். எனக்கு இந்த வாசல் வைக்கலாமா, வடக்கே வைக்கலாமா, கிழக்கே வைக்கலாமா, தெற்கே வைக்கலாமா, கிழக்கு பக்கமாக வைக்கலாமா, எந்த பக்கம் வேண்டுமானாலும் அமைத்துக் கொள்ளலாம். அந்த வாசலை அமைத்துக் கொள்கிற போது அது உச்ச வாசலாக அமைய வேண்டும். நான் இதை 2018-19 சொல்லிட்டு இருக்கேன், 2012 வாட்ஸ்அப்பில் சொல்லிட்டு இருக்கேன், ஃபேஸ்புக்கில் சொல்லிட்டு இருக்கேன். இப்போது இந்த வாசுக்கள் என்னென்னமோ மாறிட்டு இருக்கு. இப்போ திரும்பவும் நான் சொன்ன வாசுப்படி மக்கள் திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். சார் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிறேன், இதுதான் வாஸ்து என்ற முறை. இன்னைக்கு பல வாஸ்தாக பல பிரிவுகளாக பிரித்து தனக்கு என்னெல்லாம் தோணுதோ தோன்ற மாதிரிலாம் வாஸ்து சொல்கிறாங்க. மிகப்பெரிய குற்றத்தையும் பிழையையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஜோதிடர்களை பொறுப்பாக சொல்ல முடியாது. யாரோ ஒரு சில ஜோதிடர்கள் தப்பாக சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்பிக்கொண்டு தாங்கள் வீடுகளை அமைத்துக்கொண்டு வேதனைப்படுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். வடக்கு வாசல் வைத்திருக்கிறோம், வடக்கிருந்து நம்ம மேற்கே இருக்கு இல்லையா, இப்போ ஒரு 22 அடியில் வீடு போடுறோம், ஒரு அகலம். மேற்கே இருந்து அளந்து வந்து 11 அடியை கழித்து இந்த பக்கம் தலைவாசல் வைங்க, வடக்கு வாசல், உச்சவாசல் சிறப்பாக இருக்கும். கிழக்கு வாசல் வச்சுருக்கீங்க, இந்த பக்கம் ஒரு 22 அடியை அகலத்தில் போடுறீங்க, ஒரு 11 அடியை தெற்கே இருந்து அளந்து கழித்து 11 அடியை தாண்டி கண்டதில் பாதி போயிருந்தாங்கிட்டு இந்த பக்கத்தில் வாசல் வைங்க, வடகிழக்கு.
உச்சவாசல் சிறப்பாக இருப்பீர்கள். தெற்கு பக்கம் வாசல் வச்சுருக்கேன் சார், வைக்கலாம், சூப்பர். தெற்கு பகுதியில் தென்மேற்கு பகுதி, அந்த மேற்கு பகுதியிலேருந்து அளந்துட்டு வாங்க. ஒரு 22 அடியை வச்சுக்கோங்க. 11 அடியை அந்த பக்கம் கழிச்சிருங்க. அதுக்கு இந்த பக்கம் வாசல் வைங்க. அப்போ இது உச்ச வாசல். மேற்கு பக்கம் வாசல் வைக்கிறீங்க. அப்போ நீங்கள் இந்த தென்மேற்கில் இருக்க தெற்கே இருந்து கழித்து அப்படியே வடக்க வாங்க. 11 அடியை கழிச்சு, நீங்கள் 22 அடியாக இருந்தால் மட்டும்தான். அப்போ 30 அடியாக இருந்தால் 15 அடியை கழிக்கணும். அந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கணும். அப்போ 30 அடி வச்சுருக்கோம் அகலம், மேற்கேன்னா ஒரு 15 அடியை தெற்கு பக்கம் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் கிட்ட வாசல் வைங்க. இதுதான் உச்ச வாசல். இப்படி வீட்டை அமைத்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். இன்னும் சில பேர் நம்மகிட்ட கேட்குற கேள்விகள் உண்டு. ஐயா, எந்த இடத்துல நாங்கள் கிச்சன் அமைக்கணும், இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் விளக்கலாமா? சரி, இப்போ வடக்கு வாசல் வச்சுருக்கீங்க. தென் கிழக்கில் கிச்சன் வைக்கிறது சிறப்பு, தென் மேற்கில் பெட்ரூம் வைக்கிறது சிறப்பு. அதே மாதிரி ஹாலை இந்த பக்கம் நடு சென்டராக வச்சுக்கலாம். பூஜை ரூம்பை இந்த நம்ம பெட்ரூம் வச்சதுக்கு முன்னாடியே அந்த பக்கத்தில் ஒரு 4 அடியோ 5 அடியோ ஒரு ரூம் போட்டு அதில் சாமி ரூம் வச்சுக்கலாம். இப்போ பெட்ரூம்லேருந்து இங்கிட்டு வடமேற்கில் டைரக்ட் கட்டிக்கலாம். இப்போ இதே மாதிரி இந்த முன்பகுதியில் நம்முடைய தலைவாசல் இருக்கு இல்லையா, எப்பவுமே வீடு சதுரமாக சமுக்கமாக செவ்வகமாக இருக்கணும். ஒரு பக்கம் நீட்டி ஒரு பக்கம் குறைச்சி இருக்கக்கூடாதுன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். இப்போ வடக்கு பக்கம் வச்சுருக்கீங்க இல்லையா, இப்போ வடக்கு பக்கம் வாசல் இந்த பக்கம் வந்துருச்சு. வடமேற்கில் நீங்கள் படிக்கட்டை போட்டுக்கலாம். வடமேற்கு அந்த பகுதியில் நம்ம வீட்டை ஒட்டாமல் கொஞ்சம் இடம் போட்டு அந்த பகுதியில் செப்டி டேங்க் போடணும், சிறப்பாக இருக்கும். வடகிழக்கில் போகிறோ கிணறோ போட்டுக்கோங்க, வாழ்க்கை இனிமை இல்லையா? சார், இப்போ நாங்கள் தெற்கு பக்கம் வாசல் வச்சுருக்கோம், என்ன பண்ணலாம்? தெற்கு பகுதியில் வாசல் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இப்போ நம்ம எல்லோரும் சொல்கிறோம், இப்போ வந்து ஒரு 30 அடிக்கு மேலே வீடு போட்டோம் அப்படின்னா தெற்கு பக்கத்தில் தென்கிழக்கிலே கிச்சன் வைக்கலாம். இப்போ 22 அடியில் வீடு போட்டிங்கன்னா அங்கே கிச்சன் வச்சா இடைஞ்சலாக இருக்கும் இல்லையா? சந்து மாதிரி வர்ற மாதிரி இருக்கும் பாதை, அது சிறப்பு இருக்காது. தாராளமாக தெற்கு பக்கம் வாசல் வைக்கக்கூடியவர்கள் வடமேற்கில் கிச்சன் வைக்கலாம், அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்போ நாங்கள் தெற்கு பக்கம் வச்சுட்டோம், நுழையிற பக்கத்தில் சாமி ரூம் எங்கே வைக்கிறது? தாராளமாக வடமேற்கில் வைக்கலாம். வடகிழக்கில் வைக்கலாம். வடமேற்குலேயும் சில இடத்துல வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் வடகிழக்கில் வைக்கலாம். வெயிட் இல்லாமல் பார்த்துக்கணும். வடகிழக்கில் ரொம்ப வெயிட்டை ஏற்றினா பார்த்துக்கணும், அவ்வளோதான். இப்போது இது சிறப்பாக இருக்கும். ஆனாலும் நீங்களும் தெற்கு வாசலில் இருந்தாலும் உங்களுக்கும் கிணறோ போரோ வடகிழக்கில் தான் வரணும். செப்டி டேங்கு வடமேற்கில் தான் வரணும். இதையெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ நம்ம கிழக்கு முகமாக வச்சுருக்கோம் வாசல், தாராளமாக தென்கிழக்கில் கிச்சன் வச்சுக்கலாம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. மேற்கு பக்கமாக வச்சுருக்கேன், அவர்களும் வாசல் வச்சுருக்கேன், அப்போ அவர்களும் தென்கிழக்கில் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு கிச்சனை. ஆனால் நீங்கள் எந்த வாசல் வைத்தாலும் உங்களுக்கு மெயின் பாயிண்ட் என்னென்னா, போர் போடுறதோ கிணறு அமைக்கிறதோ வடகிழக்கு மூலை தான், செப்டி டேங்க் போடுறது வடமேற்கு மூலை தான். இதை தவிர்த்து இந்த 2 விஷயத்தையும் வேறு எந்த மூலைக்கும் மாற்ற முடியாது. இந்த பெட்ரூமு, நம்ம பெட்ரூமுக்குள்ளே வைக்கக்கூடிய அந்த பாத்ரூமு, அந்த ரூமுக்குள்ளேயே வடமேற்கு கொண்டு வரும். நீங்கள் எத்தனை ரூமு போட்டிருந்தாலும் சரி, ஒவ்வொரு ரூமுக்கும் வைக்கக்கூடிய வாசல்கள் உச்ச வாசலாக வைக்கணும். நம்முடைய வீட்டில் வைக்கக்கூடிய வாசல்கள் ரெட்டப்படையில் இருக்கணும், ஒத்தப்படையில் இருக்கக்கூடாது, ஜோடி ஜோடியாக தான் இருக்கணும். 6 வாசல், 4 வாசல், 8 வாசல் அப்படி வைக்கலாம். சன்னலும் அப்படி தான் வைக்கணும். 10 சன்னல், 12 சன்னல், 8 சன்னல், ஒத்தை இல்லாமல், ஒத்தப்படை இல்லாமல். உண்மையிலேயே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் சார்.
அந்த வீட்டில் இருப்பவன் வீட்டை விற்கக்கூடிய நிலையோ, எவ்வளவு வறுமை வந்தாலும் அந்த வீட்டை காப்பாற்ற முடியும். அந்த வீடு அவர்களை காப்பாற்றும். ஜாதகத்தில் 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தாலும், அது பாதிப்பை தரக்கூடிய அமைப்பில் இருந்தாலும், அது உங்களுக்கு உங்கள் வீட்டை காப்பாற்றும், உங்களை காப்பாற்றும், உங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றும், உங்கள் பொருளாதாரத்தை காப்பாற்றும். இந்த வீட்டுக்கும் ஜாதகத்திற்கும் உள்ள விஷயம்தான். ஜாதகம் நன்றாக இருந்து 4ஆம் இடம் பலமாக இருக்கிற போது வீடு அதுவாகவே நன்றாக அமைந்துவிடும். நீங்கள் வாசு வாகாட்டால் வீடு சூப்பராக அமைஞ்சிடும். அதில் வீட்டில் பிழை இருக்காது. 4ஆம் இடம் கெட்டுப்போய் இருப்பவர்களுக்கெல்லாம் வீட்டில் பிரச்சனை வந்துடும். நம்ம ஒன்று சொன்னால் கொதனார் ஒன்று செய்வார், நம்ம ஒன்று சொன்னால் இன்ஜினியர் ஒன்று செய்வார், தப்பாக போட்டு நம்மளை மாட்டி விட்டு போயிடுவாங்க. அப்போ நாம் இந்த பிழை இல்லாமல் அந்த வீட்டை அமைத்து கொண்டோம் என்றால் வீட்டில் இருக்கக்கூடியவர்களும் சரி, எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அந்த வீட்டில் எந்த குறைபாடும் இல்லாமல் சுபிட்சமாக வாழ முடியும். சார், இங்கே வந்து நான் மேலே டேங்கு வைக்கிறேனே சார், அந்த டேங்கு எங்கே வைக்கலாம்? எந்த வாசலாக இருந்தாலும் நீங்கள் மேலே டேங்கு வச்சு தண்ணி ஏற்றுறீங்க இல்லையா, அந்த டேங்கு வச்சு தண்ணி ஏற்றுறது தென்மேற்கு மூலையில் தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதையெல்லாம் நம்ம கரெக்டாக கடைபிடித்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் சூப்பராக இருக்கும். இதில் நிறைய மாடிப்படியை மாற்றி அமைக்கிறாங்க, பிரச்சனை வருது. வடக்கு வாசல் என்றால் வடமேற்கு மூலையில் தான் படிக்கட்டு வரணும். கிழக்கு வாசல் என்றால் தென்மேற்கு மூலையில் படிக்கட்டு வரலாம். தெற்கு வாசல் என்றால் நம்ம வந்து தெற்கே வைக்கிறோம் இல்லையா வாசம், அது கிழக்கு வாசல்னா தென் கிழக்கில் தான் படிக்கட்டு வரணும். தெற்கு வாசல் என்றால் தென் மேற்கில் தான் படிக்கட்டு வரணும். மேற்கு வாசல் என்றாலும் தென் மேற்கில் தான் படிக்கட்டு வரணும். இதை மாற்றி எங்கு அமைத்தாலும் படிக்கட்டால் சிக்கல் வரும். இந்த படிக்கட்டு போகிறதும் கண்டிப்பாக வடகிழக்கில் வரக்கூடாது. இதை நான் 2012 வாட்ஸ்அப்பில் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் பேசுகிறோம். இன்றைக்கி நிறைய நண்பர்கள் நாம் பேசியபடி வாஸ்துக்கள் மாறிக்கொண்டிருக்கிறது சந்தோஷம். இதை ஃபாலோ பண்ணுங்கள். தப்பாக நிறைய வாஸ்துக்கள் இன்றைக்கி புதிய ஆள்களாக முளைச்சி நிறைய தப்பாக சொல்லி நிறைய பிரச்சனைகளாக இருக்குது. அந்த வழியில் நம்ம போய் மாற்றிக்கிட்டே இருக்கோம். ரொம்ப பாவமாக ஒரு நிறைய இடிச்சு கட்டுறாங்க, ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் நம்ம சொல்கிற வாஸ்தை முறைப்படி செஞ்சீங்கன்னா செஞ்சுடுங்க சார். வாழ்த்துக்கள், வாழ்க்கை. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.